ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பொங்கலவின். சோ இன்னைக்கு என்ன ஒரு பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரியே 38 மாவட்டங்களுக்கு கூடிய ஒரு மாவட்டங்களுக்கு வேலைவாய்ப்பு என்னென்னலாம் வருதோ அது நம்ம சேனல் அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் சொல்லிட்டே இருந்தோம். அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 15 மாவட்டங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்ததெல்லாம் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். சோ அதை நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. நிறைய பேர் உங்க ஊர் மாவட்டங்களுக்கு பாத்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டிருப்பீங்க. அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா நேத்து ஒரு மாவட்டங்களுக்கு நம்ம அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ போட்டிருந்தோம். இன்னைக்கும் ஒரு மாவட்டங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அது எந்த மாவட்டங்கள்ல இருந்து வந்திருக்குது, எவ்வளவு வேகன்சிஸ் லிஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னா அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல பார்க்கலாம். சோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், Facebook, இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிக்கோம். சோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சரி வாங்க நம்மளே இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நம்மளே இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் எங்கிருந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா மாவட்ட நலவாழ்வு சங்கம், அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டில இருந்து நமது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுரை மாவட்டத்தில இருந்தா நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 17/9/2024 சாயந்தரம் 5 மணிக்குள்ள உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் சேரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல 2 வகையான பணிகள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. நுண் கதிர்வீச்சாளர், அதாவது ரேடியோகிராஃபருக்கு 4 காலி பணியிடங்கள், 55 வயசுக்குள்ள இருக்கணும், பிஎஸ்சி ரேடியோகிராஃபி முடிச்சிருந்தாலே போதும், மாதம் 10,000 ரூபாய் சம்பளம் சொல்லியிருக்காங்க. மருத்துவ பணியாளர், அதாவது ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு 6 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. 40 வயசுக்குள்ள இருந்தாலே போதும், நீங்க எலிஜிபிள். 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், நீங்க எலிஜிபிள். மாதம் 6,000 ரூபாய் சம்பளம் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் அடிப்படையில தான் எடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. சுய விருப்ப ஒப்புதல் கடிதம், அதாவது அண்டர்டேக்கிங் பாத்தீங்கன்னா நீங்க ஒப்புதல் கடிதம் அளிக்கணும். அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா பிறப்பு சான்றிதழ், பர்த் சர்டிபிகேட், மதிப்பெண் பட்டியல்கள் 10th 12th டிகிரி, சோ அதுக்கப்புறம் டிசி, இது எல்லாமே அட்டாச்மெண்ட் பண்ணணும். ஜெராக்ஸ் தான் அட்டாச்மெண்ட் பண்ண போறீங்க. இருப்பிட சான்றிதழுக்கான ப்ரூஃப் ஏதாவது ஒண்ணு, முன் அனுபவ சான்றிதழ், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதோட சான்றிதழ் டாக்குமெண்ட், சிறப்பு தகுதிக்கான சான்றிதழ் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டரா, இல்ல உடல் ஊனமுற்றவர்களா இருக்கீங்களா, இல்ல டெஸ்ட் விண்டோவா, இல்ல உமனா, எக்ஸ் சர்வீஸ் மேனா, இல்ல வேற ஏதாவது சேர்மன் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டில ஒர்க் பண்ணவங்களா இருக்கீங்களா இல்லையா. சோ இதோட ரிலேட்டட்ல எது நீங்க இருந்தாலும் சரி, உங்கள்ட்ட டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா அந்த டாக்குமெண்ட் நீங்க அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி பாத்தீங்கன்னா மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், விஸ்வநாதபுரம், மதுரை 625 014. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்க அனுப்பணும். அப்படி இல்லை அப்படின்னா மெயில் ஐடி மூலியமாவும் நீங்க அனுப்பிடலாம். வீட்டில் இருந்தபடியே நீங்க மெயில் எல்லா டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணி நீங்க மெயில் மூலியமாகவும் அனுப்பலாம். சோ அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இது. சோ என்ன பதவிக்கு அப்ளை பண்ண பண்றீங்க அறிவிச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா 2 பதவிக்கு தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இப்ப 2க்குமே தனித்தனி நோட்டிபிகேஷன் நீங்க போடணும் நினைச்சீங்க அப்படின்னா 2 அப்ளிகேஷன் ஃபார்மா நீங்க போடலாம். உங்களுடைய லேட்டஸ்ட் போட்டோ ஒட்டி சிக்னேச்சர் மென்ஷன் பண்ணிடுங்க. உங்களுடைய நேம், தந்தை, கணவர் பெயர், உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் வயது, பர்த் சர்டிபிகேட் அட்டாச்மெண்ட் பண்ணணும். கல்வி தகுதி 10th 12th டிகிரி எது நீங்க படிச்சிருந்தாலும் சரி அதை மென்ஷன் பண்ணி அந்த டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும். ஆதார் கார்டு, இதுதான் பாத்தீங்கன்னா ப்ரூஃப்க்கு பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும். உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அதே மாதிரி நீங்க என்ன கேஸ்ட் சார்ந்தவர்கள் அதோட உட்பிரிவு என்ன அதை மென்ஷன் பண்ணிட்டு கம்யூனிட்டி சர்டிபிகேட், அதாவது உங்களோட ஜாதி சான்றிதழ் அட்டாச்மெண்ட் பண்ணணும். முன் அனுபவம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை மென்ஷன் பண்ணிட்டு அந்த டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும். சோ அதே மாதிரி ஆதார் அட்டை, வாக்காளர் அட்டை, குடும்ப அட்டை, வருவாய் அலுவலரிடம் பெறப்பட்ட இருப்பிட சான்றிதழ், இதுல ஏதாவது பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அட்ரஸ் தான் பாத்தீங்கன்னா நிரந்தர அட்ரஸ், தற்காலிக அட்ரஸ், இதை மென்ஷன் பண்ணி இதுக்கான டாக்குமெண்ட்டும் பாத்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் பண்ணணும். எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க, எந்த தேதி, உங்களுடைய சிக்னேச்சர், இது எல்லாமே ஃபில் பண்ணி நம்ம சொன்ன அட்ரஸுக்கு நம்ம சொல்லிக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்டும் பாத்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் பண்ணிட்டு நீங்க அனுப்பணும். இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு எல்லாத்தையுமே ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டில வேலைவாய்ப்பு வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்க ஊர் டிஸ்ட்ரிக்டை நீங்க மென்ஷன் பண்ணலாம். சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.